அந்த கார் போயிடுச்சுடா. தப்பிச்சுடா. ரவி, நான் கேட்ட சாக்லேட் வாங்கிட்டு வந்தீங்களா? ஏய், நீ என்ன சின்ன பிள்ளையா சாக்லேட் சாப்பிடுறதுக்கு? பூஜைக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு பாதாம் பருப்பும் குங்குமப்பூவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? இல்ல பிரியா, 2 பாக்ஸுமே உனக்கு தான். தினமும் காலையிலயும் நைட்லயும் பால்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடு, சரியா? சரி, நான் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். பிரியா, அந்த பாக்ஸை நீ தூக்க வேண்டாம், உமாவை கூப்பிட்டு தூக்க சொல்லு. அவ வெளியே போயிருக்கா. ஓ சரி, நானே பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். இன்னும் டிக்கி திறந்திருக்கு, சரியா க்ளோஸ் பண்ணலையோ? பிரியா, இதை வச்சுட்டு நான் உடனே ஆஃபீஸ் கிளம்பணும். வா. இது ஏன் வீடு, ஏன் அரண்மனை. இனி நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். வீட்டுக்குள்ள போயிடலாம். ஏன் மகளை இவ தூக்கி வச்சிருக்காளே, சரியான பைத்தியமா இருப்பா போல இருக்கு. ஏதாவது செஞ்சு நம்ம மகளை நாம தூக்கிட்டு வந்துடணும். என்னங்க, உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? நீங்க ஆபீஸ் போயிட்டீங்கன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன். ஐயோ, இவன் இங்கதான் இருக்கானா? இவன் நம்மள பார்த்தானா பைத்தியக்கார ஹாஸ்பிடலுக்கு போன் பண்ணி சொல்லி நம்மள மறுபடியும் பைத்தியக்கார ஹாஸ்பிடலுக்கே அனுப்பிடுவான். இவன் கண்ணுல படாம நம்ம எப்படியாவது தப்பிச்சிடணும்.